இன்றைக்கான வீடியோவில் ஒரு அம்மா கிரைண்டரை வச்சு எப்படி சிம்பிளாக ஒரு வெஜிடபிள் கட்டர் மேக் பண்ணி சொல்லி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது இருக்க போது. அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அந்த கிரைண்டருக்கு மேலே மூடுவோம் பார்த்தீங்களா, மூடி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் ஒரு நம்பர் மூடியில் வந்து இந்த சைடில் வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துலாம் அந்த பகுதியை ஒருத்தையும் அப்படியே. அதுக்காண்டி ஃபஸ்ட்டு ஒரு கம்பியை ஹீட் பண்ணி அந்த மூடியில் வந்து சைடில் வந்து சின்ன ஹோல் வந்து போட்டுக்கோங்க. இந்த ஹோல் நம்ம எதுக்கு போடுறோம்னா அந்த ஹோல் வழியாக தான் ஆக்ஸாப்டர் உள்ளே விட்டு கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக சூப்பராக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இது அப்படியே நம்ம கிரைண்டருக்குள்ளே போய் செட் பண்ணோம்னா அந்த காடிக்குள்ளே அழகாக போய் உள்ள செட் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே வந்து சின்ன ஹோல் வந்து இந்த இடத்துல போடணும். அதுக்காண்டி ஒரு பேனா வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். ரவுண்டாக மார்க் பண்ணி முடிச்சு அந்த இடத்த நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ரவுண்டை எப்படி கட் பண்ணி எடுக்க போகிறேன்னா நம்ம மார்க் பண்ண இடத்த சுற்றி ஒரு இரும்பு கம்பியை ஹீட் பண்ணி சின்ன சின்னமாக ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள ஆக்ஸாப்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மெட்டல் ரொம்பவே ஒரு கடிசான மெட்டல், நம்ம அசால்ட்டாக கட் பண்ணிட முடியாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடும் கட் பண்ணியாச்சு, இந்த இடத்துல ஹோலும் போட்டாச்சு. இது அப்படியே நம்ம கிரைண்டருக்குள்ளே வந்து மாட்டினோம்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் செட் ஆகும். இந்த இடத்துல அப்படி செட் ஆயிரும். அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த கட் பண்ணி எடுத்த மூடியிலேயே நான் மார்க் பண்ணுற மாதிரி ஒரு 3 பக்கம் வந்து சத்திரமாக மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ண இடத்துல ஆக்ஸாப்டர் அப்படியே நைப்பை ஹீட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிங்கன்னா ஒரு ஹோல் வந்து போட்டுரும். அந்த ஹோல் வழியாக ஆக்ஸாப்டர் உள்ளே விட்டு கட் பண்ணிங்கன்னா நம்ம சூப்பராக கட் பண்ணிடலாம். இதே மாதிரி 4 சைடும் பண்ணிங்கன்னா அந்த சதுரமான பீஸை தனியாக எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சதுரம் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி மிச்சத்துக்கு 2 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். A few moments later. ஓகே, எப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து தனி கட் பண்ணி எடுத்தாச்சு. 3 இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹோல் வந்து போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த 3 ஹோல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி செட் பண்ணணும். அதுக்காண்டி கடைக்கு போய்த்து 10 ரூபா நைஃப் 3 வாங்கி வச்சிருக்கிறோம். இது என்ன பண்ண போகிறோம்னா உள்ள ஒரு நைஃப் ஊற்றி கட் பண்ணி வெளில எடுக்கணும். அதுக்காண்டி கட்டரை வச்சு சுற்றி வரை நம்பிட்டு நைஃப் வந்து இப்போ எடுக்க போகிறேன். இதை பண்ணும்போது ரொம்பவுமே சேஃப்டியாக பண்ணணும், இங்கே நைஃப் வந்து கையில் கிழிச்சிடாமல். அடுத்து என்ன பண்ண போகிறோமோ நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்ச பிளேட்டில் நான் ஹோல் போகிற இடத்துல 2 ஹோல் வந்து போட்டுக்கோங்க. அந்த 2 ஹோல்லேயே 2 ஸ்க்ரூ இன்செட் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கிடலாம். அடுத்து அந்த ஸ்க்ரூ மேலே நம்ம எடுத்து வச்ச நைஃபை மேலே வச்சுட்டு அது நைஃபுக்கு பின்னாடி 2 ஹோல் வந்து போட்டுக்கிடலாம். அடுத்து ஸ்க்ரூவையும் வாசரையும் ஒன்றா சேர்த்துட்டு அந்த ஹோல் போட்டோம்ல அதில் கொண்டு வச்சு டைட் பண்ணிட்டீங்களா நம்மளுடைய நைஃப் வந்து அந்த பிளேட்டோட செட் ஆயிரும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோமா மிச்சக்கு 2 ஹோலில் இதே மாதிரி நைஃப் வந்து செட் பண்ணிடலாம். ஓகே, எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டரு கட் பண்ணுறதுக்கான ஸ்லாட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த இடத்துல நைப் வச்சு செம்மையாக ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கத்தி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ வந்து மாட்டிருப்போம். எதுக்கு மாட்டினோம்னா நம்மளுடைய வெஜிடபிள் வந்து எந்த சைஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரூ வந்து மேலே ஏற்றினோம்னா இந்த நைப் வந்து கொஞ்சம் மேலே ஏறும். மேலே ஏறும்போது நம்மளுடைய வெஜிடபிள் வந்து சைஸ் வந்து பெருசாக கட் பண்ணோம்னா மேலே ஏற்றி வச்சுக்கலாம். ரொம்ப சின்னமாக கட் பண்ணோம்னா கீழே இறக்கி வச்சுக்கலாம். அதுக்கான கீழே வந்து 2 ஸ்க்ரூ வந்து மாட்டிருக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் தான். இப்போ இந்த ஸ்லாட்டை வந்து நம்மளுடைய கிரைண்டருக்குள்ளே வந்து இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அடுத்து நம்மகிட்ட இன்னொரு கிரைண்டர் மூடி வந்து மிச்சம் இருக்கும். அந்த மூடிக்கு மேலே சின்னோண்டு பீஸ் இப்போ எடுத்து வச்சு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் பண்ண இடத்துல கம்பியை ஹீட் பண்ணி சுற்றி வர சின்ன சின்ன ஹோல் போட்டு அந்த பீஸ் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுத்து அந்த ஹோலுக்கு நம்ம எடுத்து வச்ச பீஸ் இப்போ இன்செர்ட் பண்ணிவிட்டு ஆடாமல் எம்சில் போட்டு ஒட்டிடலாம். ஓகே, ஃபைனல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டர் செம்மையாக வந்து மேக் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இருக்குது. நம்ம வந்து எம்சியில் அதில் ஒட்டின இதுவும் வந்து செம்மையாக காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லாட்லேயே வந்து ரெடி ஆயிடுச்சு. பட் இதில் ஒரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்லாட்டில் வந்து இந்த இடத்துல ஹோல் போட்டோம்ல அந்த ஹோல் வந்து இந்த நைஃபுக்கு பக்கத்தில் வந்து இந்த அளவில் தான் இருக்கணும், சின்னமாக இருக்கணும். பட் நம்ம அகலம் வந்து ரொம்ப கூட கொடுத்துரும். அதெல்லாம் என்ன நடக்குதுன்னா நம்ம வெஜிடபிள் மேலே வைக்கும் போது அப்படியே குதறி ஒரு பர்ஃபெக்டாக கட் பண்ணாமல் ஒரு குதறி பண்ணுற மாதிரி நான் ஆல்ரெடி கட் பண்ணி பார்த்தேன், அது மாதிரி வருது. ஸோ பரவாயில்ல, இப்போ வந்து நம்ம கட் பண்ணி பார்ப்போம் நான் பர்ஃபெக்டாக வருதானே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைஃபை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஹோலை வந்து சின்னமாக்கிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி வெட்டுதுன்னு சொல்லிட்டு. நான் கேரட் வந்து உள்ளே விட்டேன். இதுக்கு மேலே என்னோட கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப்புக்குள்ளே வந்து போக மாட்டேங்குச்சு. அதுக்கப்புறம் அந்த மூடியை வந்து கலட்டிட்டு கேரட் வந்து சும்மா நார்மலாக மேலே உட்கார வச்சு கட் பண்ணினேன். சூப்பராக வந்து கட் பண்ணது பார்த்தா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்டில் வந்து நான் கத்தி வச்சு கட் பண்ணி வேண்டாம், இதெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க. ஜஸ்ட் இது வந்து ஒரு ஐடியா தான், இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிரேஸியான ஒரு ஐடியா தவிர இது யாரையும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் யாரையும் சொல்லலை. சரி, ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலே கிரைண்டருக்கான மூடியை வந்து கழட்டிட்டு நம்மளோட ஸ்லாட்டை எடுத்துகிட்டு பார்த்தேன். நம்மளுடைய கேரட்டை வந்து ரவுண்டாக அழகாக வந்து ஸ்லேஸ் பண்ணி பார்க்க வேறு லெவலாக. நீங்களே வந்து பாருங்கள் எப்படி கட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. நம்மளுடைய வெஜிடபிள் கட்டரில் வந்து நம்ம வந்து அடுத்து வந்து புடலங்க வந்து கட் பண்ணி பார்க்க போகிறோம். புடலங்க வந்து கட் பண்ணும்போது அந்த ஃபீல் வந்து எனக்கு வெளில தெரிஞ்சு நல்லா வந்து சல்லுன்னு உள்ளே இறங்கிச்சு. கையை வந்து லைட்டாக வைக்கும் போதே வந்து டக்குன்னு கட் பண்ணுற மாதிரியே ஃபீல் இருந்துச்சு. ரொம்பவுமே குயிக்காக வந்து புடலங்க வந்து கட் பண்ணிருச்சு. ஃபைனல் நம்மளோட மிஷினை வந்து அமர்த்திட்டு அந்த புடலங்க கட் பண்ண ஃபீஸை வந்து எடுத்து பார்த்தேன். வேறு லெவல் தரமாக வந்து கட் பண்ணிருந்துச்சுங்க. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்குலாம் கட் பண்ணு சொல்லிட்டு. ரவுண்ட் ஷேப் பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. நீங்களே அந்த பீஸை வந்து பாருங்கள் எப்படி கட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கடைசியாக அந்த மிஷினில் வந்து ஒரு முள்ளங்கி ஒத்தையும் கட் பண்ணி பார்த்துறோம் எப்படி கட் பண்ணுன்னு சொல்லிட்டு.
நம்மளுடைய வெஜிடபிள் கட்டர் முள்ளெங்குமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்து கட் பண்ணி கொடுத்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எல்லா வெஜிடபிளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து அள்ளி வச்சிருக்கேன். வீட்டில் கொண்டு போய் கொடுத்து அப்படியே சமைச்சிடலாம் போல். அவ்வளோதான், நம்மளுடைய வெஜிடபிள் கட்டர் செம்மையாக வந்து ஒர்க் ஆகுது. நம்மளுடைய கேரட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் செம்மையாக வந்து கட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய முள்ளங்கியும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரவுண்ட் ஷேப்பாக சூப்பராக கட் பண்ணியிருப்பாருங்க. சூப்பராக பர்ஃபெக்டாக கட் பண்ணதுனால் நம்மளுடைய அந்த புடலங்காய் மட்டும்தான் செம்மையாக கட் பண்ணியிருக்குங்க. வேறு லெவல்னு சொல்லலாம். நமக்கு சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செம்மையாக கட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இன்னும் சின்ன மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் சின்ன சின்ன பீஸ் வந்து மிச்சப்பட்டிருக்கு. எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சப்பட்டிருக்கு. இது என்ன ரீசன்னா நம்ம கையை வந்து உள்ளே விட முடியல. அதுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குச்சி மாதிரி இந்த முனியில் குத்தி வச்சுக்கிட்டு அந்த குச்சியை மேலே பிடிச்சிக்கிட்டு உள்ளே விட்டிங்கன்னா அதுவுமே வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேரட்டை பற்றி ஒரு ஐடியா வந்து பண்ணோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே மூடியை கழட்டி உள்வாக்கில் வச்சோம். அந்த இப்படி மேல் வாக்கில் அந்த மூடியை வைக்க உள்ளே மாட்டாமல் இப்படி வச்சோம். கேரட் வந்து ஓரளவு நல்லா கட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம்.